வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காட்பாடியில் திமுக பொருளாளர் துரைமுருகனுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை. மத்திய அரசின் பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் என துரைமுருகன் பேட்டி. அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் கோதாவரி காவிரி ஆறுகள் இணைக்கப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி பேச்சு. விவசாயிகளின் நலன் காக்கும் நல்லாட்சி தொடர அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டுகோள். மத்தியில் உள்ள பாசிச ஆட்சியை வீழ்த்த காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க ஸ்டாலின் வேண்டுகோள். மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் வர அடித்தளம் இடுமாறும் பிரச்சாரம். ஆட்சியில் இல்லாத போதே பிரியாணி கடை, பியூட்டி பார்லரை அடித்து நொறுக்கும் திமுகவினர். அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் காட்டமான பிரச்சாரம். விமான நிலைய அனுமதி சீட்டிலும் ரயில் பயணச் சீட்டிலும் பிரதமர் மோடியின் படம் இடம்பெற்றது குறித்த புகார். இன்றே விளக்கமளிக்க தொடர்புடைய அமைச்சகங்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் சோதனை நடத்த சென்ற வருமான வரித்துறை அதிகாரிகளை தொண்டர்கள் வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் காட்பாடியில் பரபரப்பு நிலவியது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் முன்னாள் அமைச்சரும் திமுக பொருளாளருமான துரைமுருகன் வீடு உள்ளது. இவரது மகன் கதிர் ஆனந்த் திமுக சார்பில் வேலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடுகின்றார். இவரது வீட்டில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் வைக்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறையினருக்கு புகார் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் வருமான வரித்துறையினர் துரைமுருகன் வீட்டில் சோதனை நடத்த இன்று அதிகாலை சென்றனர். அப்போது வீட்டில் இருந்த துரைமுருகன் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் காலையில் சோதனை நடத்தி கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார். ஆனால் அதற்கு அதிகாரிகள் ஒப்புக்கொள்ளாமல் இப்போதே சோதனை நடத்தவிருப்பதாக கூறினர். இதற்கு திமுக தொண்டர்களும் வழக்கறிஞர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். You got and what authority was okay. Even then no as per the communication you have posted for Arakonam constituency. Yes, that is Kaatpadi is Arakonam constituency, not Kaatpadi is Arakonam. இதனால் 4 மணி நேரம் வரை அதிகாரிகள் சோதனை நடத்த முடியாமல் திணறினர். இதன் பின் காலை 3 மணி அளவில் சோதனை தொடங்கியது. இதேபோன்று கேவி குப்பம் அருகில் இருக்கும் அனங்காநல்லூர் மேட்டூர் என்ற இடத்தில் உள்ள முன்னாள் திமுக ஒன்றிய குழு உறுப்பினர் சக்கரவர்த்தி என்பவரின் வீட்டிலும் சோதனை நடந்தது. அங்கு வருமான வரித்துறையினர் சில ஆவணங்களை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. இதேபோல் வேலூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே செக்குமேடு கிராமத்தில் திமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் தேவராஜ் வீட்டிலும் சோதனை நடந்தது. ஆனால் இங்கு எதுவும் சிக்கவில்லை. இந்நிலையில் துரைமுருகனுக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி மற்றும் கல்வியியல் கல்லூரியிலும் வருமான வரி சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய துரைமுருகன், மத்திய மாநில அரசுகள் தன்னை மிரட்டும் விதத்தில் இந்த சோதனை நடத்தியதாக கூறினார். வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் மத நல்லிணக்க மதச்சார்பற்ற கூட்டணி வேட்பாளராக தளபதியால் கதிர் ஆனந்த் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மக்கள் மத்தியில் மகத்தான வரவேற்பு இருக்கிறது. நிச்சயமாக கதிர் ஆனந்த் வெற்றி பெற்று விடுவார் என்று நினைத்து களத்திலே எங்களை எதிர்க்கின்ற சில அரசியல்வாதிகள் தங்களுக்கு மத்திய மாநில அரசினுடைய பக்கபலம் இருக்கிறது என்ற தைரியத்தில் இவர்களை ஏவி விட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் எங்கள் வெற்றியை குறைத்து விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கணக்கை எல்லாம் பொய்ப்பித்து கதிர் ஆனந்த் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில்
தில்லுமுள்ளு பண்றாங்கன்ற மாதிரி சொல்லுங்க. எலக்ட்ரானிக் மிஷின்ல நீங்க அவங்க இப்போ அவுட் ஆஃப் பொசிஷன். சார் உங்க வீடு பண்ணாங்க ரைட்டு, கல்வி நிறுவனங்களையும் போய் சூழ்ந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க, தொந்தரவு பண்றாங்க. அதை பத்தி அதான் சார் எங்களை எந்தெந்த வகையில பயமுறுத்தணும்னு பாக்குறாங்க. நான் பயமுறுத்தத்துக்கு பணியரனா இருந்தா திமுகவில் இருக்க முடியாது. அதனால எங்களுக்கு இதை பற்றி கவலை இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க தொழிலை பண்ணிட்டு போறாங்க. எங்க வீட்டுல ஒண்ணும் இல்லை எடுக்கிறதுக்கு. அதனால அவங்க போறாங்க, எங்க பாட்டுக்கு எங்க தொழில் நாங்க போறோம். அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் கோதாவரி காவிரி ஆறுகள் இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சிதம்பரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரசேகரை ஆதரித்து வல்லம்படுகையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மத்தியில் நிலையான ஆட்சி அமையவும் மாநிலத்தில் நல்லாட்சி தொடரவும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் கோதாவரி காவிரி ஆறுகள் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என உறுதியளித்தார். உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை கூட கர்நாடக அரசு கொடுப்பதற்கு மறுக்கின்றார்கள். அதே ஒவ்வொரு முறையும் நம்ம கெஞ்சி கர்நாடக அரசிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை பெற வேண்டிய சூழ்நிலையிலிருந்து மாறி ஒரு நிலையான விவசாயம் செய்வதற்கு தேவையான நீரை கோதாவரியிலிருந்து காவிரி இணைப்பு மூலமாக அதை நிறைவேற்றுகின்ற பொழுது நம்முடைய வேளாண் பெருமக்களுக்கு எப்பொழுதுமே நீர் கிடைக்கும், வேளாண் பணி சிறந்து விளங்கும். அதற்கு அம்மாவுடைய அரசு முழு மூச்சுடன் நிறைவேற்றுவதற்குண்டான நடவடிக்கையை எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். சிதம்பரம் தொகுதியில் பிரச்சாரத்துக்கு பின் நாகப்பட்டினம் மாவட்டம் கொள்ளிடத்தில் மயிலாடுதுறை அதிமுக வேட்பாளர் ஆசைமணியை ஆதரித்து முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தமிழகத்தில் மக்கள் நலனுக்காக அதிமுக அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். பிரச்சாரத்தின் போது முதலமைச்சருடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் உடன் சென்றனர். மத்தியில் உள்ள பாசிச பாஜக ஆட்சியை வீழ்த்தவும் மாநிலத்தில் சிறப்பான ஆட்சியை கொண்டு வரவும் காங்கிரஸ் திமுக கூட்டணியை ஆதரிக்குமாறு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ராமேஸ்வரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனியை ஆதரித்து தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய ஸ்டாலின், கலைஞர் இல்லாமல் திமுக சந்திக்கிற முதல் தேர்தலில் தம்மை ஆதரிக்குமாறு கேட்டுக் கொண்டார். இல்லாமல் நடைபெறுகிற தேர்தல் இந்த தேர்தல். அவர் இல்லை என்று சொன்னாலும் இயற்கை அவரை நம்மிடத்திலிருந்து பிரித்திருந்தாலும் என்றைக்கும் நம்முடைய உள்ளத்தில உதிரத்தில உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவருடைய சார்பில அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உங்களிடத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன், ஆதரவினை கேட்க வந்திருக்கிறேன். ஆக நீங்கள் எல்லாம் சிறப்பானதொரு வெற்றியை தேடி தந்து மத்தியில ஒரு சிறப்பானதொரு ஆட்சியை, அதை தொடர்ந்து மாநிலத்தில் நமக்காக ஒரு ஆட்சியை நீங்கள் உருவாக்கி தருவதற்கு துணை நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆட்சியில் இல்லாத போதே பிரியாணி கடையையும் பியூட்டி பார்லரையும் அடித்து நொறுக்கியவர்கள் திமுகவினர் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சாடியிருக்கிறார். வேலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாண்டுரங்கனை ஆதரித்து வேலூர் மண்டி வீதியில் அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், ராகுல் காந்திக்கு அரசியல் முதிர்ச்சி என விமர்சித்த ஸ்டாலின் தற்போது ராகுலை பிரதமராக்க வேண்டும் என மாற்றி பேசுவதாக தெரிவித்தார். இல்லாத போது பிரியாணி கடைகள் உடைக்கப்படுகின்றன, பியூட்டி பார்லர்கள் உடைக்கப்படுகின்றன, டீ கடைகள் காணாமல் போகின்றன. கடந்த 7 ஆண்டுகளாக மக்கள் இவர்களை ஆட்சி கட்டலுக்கு அருகிலே தமிழகத்திலும் அனுமதிக்கவில்லை. 99 பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தவர்கள் 2004 டவுன் பஸ்ஸில் இந்த பஸ்ஸில் இருந்து இறங்கி அடுத்த பஸ்ஸில் ஏறுவது போல எளிதாக காங்கிரஸ் வண்டியில் ஏறியவர்கள், 10 ஆண்டுகள் காங்கிரஸிலே அட்டையாக ஒட்டி கொண்டு ஒழுங்கியவர்கள் அதை காங்கிரஸ் சேராது என்றதும் விட்டுவிட்டு ஓடி வந்து விட்டார்கள். இன்றைக்கு 4 மாநிலங்களிலே ஏதோ
காங்கிரஸ் பக்கம் அலையடைத்ததும் இது முந்தா நாள் வரை ராகுல் காந்தியை முதிர்ச்சி இல்லாதவர் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு ராகுல் தான் அடுத்த பிரதமர் என்கிறார்கள். இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்காக எதை வேண்டுமானாலும் சொல்வார்கள். இதேபோல் ஆம்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாலசுப்ரமணியத்தை ஆதரித்து டிடிவி தினகரன் அங்குள்ள பைபாஸ் சாலையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். விமான நிலைய அனுமதிச் சீட்டிலும் ரயில் பயணச்சீட்டுகளிலும் பிரதமர் நரேந்திர மோடியின் படங்கள் இடம்பெற்றது குறித்து தொடர்புடைய அமைச்சகங்கள் இன்றே விளக்கமளிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை விமான நிலையத்தின் அனுமதிச் சீட்டில் பிரதமர் நரேந்திர மோடியின் படம் இடம்பெற்றுள்ளது தேர்தல் நடத்தை விதிகளை மீறும் வகையில் உள்ளதாக எதிர்க்கட்சியினர் தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து விளக்கமளிக்க விமான போக்குவரத்து அமைச்சகத்துக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இதேபோல ரயில் பயணச்சீட்டுகளிலும் மோடியின் படம் இடம்பெற்றிருப்பது குறித்தும் தேநீர் குவளைகளில் சவுக்கிதார் என்ற சொல் இடம்பெற்றிருப்பது குறித்தும் புகார் வந்ததை அடுத்து ரயில்வே அமைச்சகத்திடம் தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டிருந்தது. 2 அமைச்சகங்களும் விளக்கம் அளிக்காததை அடுத்து 2வது முறையாக நோட்டீஸ் அளித்துள்ள தேர்தல் ஆணையம் இன்றே பதிலளிக்கும்படி உத்தரவிட்டுள்ளது. மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி எக்காரணத்தை கொண்டும் ஆட்சி அமைக்க முடியாது என பாஜக தேசிய பொதுச் செயலாளர் முரளிதர ராவ் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் கொள்கை இல்லை என்றும் கூறினார். We are completely confident this time also Modi ji will be able to form the government with absolute majority. BJP on its own will definitely win more than 300 seats. This time we will have more exciting results in Tamil Nadu. காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் அதிமுக நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர்களுக்கான அறிமுக கூட்டம் நடைபெற்றது. நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர் யாகப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆகியோர் பங்கேற்று வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து உரையாற்றினர். அப்போது பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் விவசாயத்திற்காக தனி பட்ஜெட் அமைக்க முதல்வர் துணை முதல்வரை வலியுறுத்துவதாக கூறினார். மேலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது என கூறிய அவர் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். அடுத்த ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே விவசாயிகளுக்காக ஒரு தனி பட்ஜெட் போடுவதற்கு நான் முதலமைச்சரை நிச்சயமாக துணை முதலமைச்சரையும் இருவரையும் நான் கேட்டுக்கொள்வேன். எதிர்த்து நிற்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் அமைத்திருக்கின்ற கூட்டணி அது ஒரு இடத்திலே கூட வெற்றி பெற முடியாது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நிதி ஆயோக் கலைக்கப்பட்டு திட்டக்குழு அமைக்கப்படும் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் பேசிய ராகுல் காந்தி மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் இப்போதுள்ள நிதி ஆயோக் கலைக்கப்படும் என தெரிவித்தார். நிதி ஆயோக் பிரதமருக்கு வெறும் புள்ளி விவரங்களை மட்டுமே தரும் அமைப்பாக இருந்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நிதி ஆயோக் அமைப்புக்கு பதிலாக முன்னிருந்தபடியே திட்டக்குழு அமைக்கப்படும் என்றும் அந்த குழுவில் நாட்டின் தலைச்சிறந்த பொருளாதார வல்லுநர்கள் இடம்பெறுவார்கள் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். திட்டக்குழுவில் 100க்கும் குறைவான அலுவலர்களே பணியாற்றுவர் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். குறைந்தபட்ச வருமான உறுதி திட்டத்தை செயல்படுத்தினால் நாட்டின் பொருளாதாரம் சீர்குலையும் என நிதி ஆயோக் துணைத் தலைவர் ராஜீவ் குமார் தெரிவித்திருந்த நிலையில் ராகுல் காந்தி இவ்வாறு கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக இந்தியா வல்லரசு நாடாக உருவாகியுள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆனந்தனை ஆதரித்து தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் அதிமுக ஏற்படுத்தியுள்ள கூட்டணி பலமான கூட்டணி என்றும் இந்த கூட்டணி அமையக்கூடாது என திமுக பல்வேறு சூழ்ச்சிகளை செய்ததாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் அதிமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெறும் என்று கூறினார். இந்த கூட்டணி தமிழ்நாட்டின் மெகா கூட்டணி, மக்கள் வரவேற்கும் கூட்டணி, ஒட்டுமொத்த தமிழர்களின் பேர் ஆதரவை பெற்ற
மிகப்பெரிய ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி அமையக்கூடாது என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்தார்கள். அத்தனை சூழ்ச்சிகளையும் முறியடித்து இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெறக்கூடிய அளவு நமது முதல்வரும் துணை முதல்வரும் அமைச்சர் பெருமக்களும் நமது கேப்டன் அவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த கூட்டணியை அமைத்து மக்கள் வரவேற்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இதை மாற்றியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டம் கிருஷ்ணம்பாளையத்தில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் வெங்கு மணிமாறனை ஆதரித்து தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் தமிழக விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து நல்ல திட்டங்களையும் கொண்டு வரப்படும் என்று கூறினார். இந்த தமிழகத்திற்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் நிச்சயம் செய்வார் என்பதை இந்த நேரத்தில் சொல்ற. மஞ்சளுக்குரிய விலை, விவசாயிகளுக்கு வேண்டிய அனைத்து நல்ல திட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் தேசிய நதிகளை இணைப்பதன் மூலம் விவசாயத்திற்கும் தொழிலுக்கும் குடிதண்ணீருக்கும் மக்களுக்கு வேண்டிய எல்லா நல்ல திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வருவோம் இந்த கூட்டணியின் மூலமாக. மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளும் சுயநலவாத அரசுகளை மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என தூத்துக்குடி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். நெல்லையில் திமுக வேட்பாளர் ஞான திரவியத்தை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட கனிமொழி சிந்து பூந்துறையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் நமக்கான இரண்டாவது சுதந்திர போராட்டம் எனவும் இதனை தவறவிடாமல் மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என கூறினார். மக்களுக்கு எதிராக செயல்படும் பாஜக ஆட்சியையும் சுயநலத்துடன் செயல்படும் அதிமுக ஆட்சியையும் இந்த தேர்தலில் மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என கனிமொழி ஆவேசமாக கூறினார். இந்த தேர்தல் என்பது தளபதி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல இரண்டாவது சுதந்திர போர். இந்த தேர்தலை நாம் தவறவிட்டால், இந்த தேர்தலிலே நாம் ஒரு தவறு செய்துவிட்டால் இந்தியா சந்திக்கக்கூடிய கடைசி தேர்தலாகவும் இது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்றால் மத்தியிலே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் அதிகாரத்தில் இருப்பதற்காக, தான் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக எதையும் பயன்படுத்த தயங்காதவர்கள். அது மொழியாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், இனமாக இருக்கட்டும், ஜாதியாக இருக்கட்டும், எதை முன்வைத்து கலவரங்களை உருவாக்கி முடியுமோ அதை செய்வார்கள். மத்தியிலே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியையும் இங்கே தமிழ்நாட்டிலே தன்னை காப்பாற்றிக் கொள்ள சுயநலத்திலே தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய, துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சி இரண்டையும் நாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். காவலாளி நேரம் முடிஞ்சிருச்சு, விடிந்து விட்டது, வீட்டுக்கு போகட்டும், உதயசூரியன் உதிக்கப் போகிறது. தொடர்ந்து நெல்லை பாவூர் சத்திரத்தில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தனுஷ்குமாரை ஆதரித்து கனிமொழி பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த பல்வேறு திட்டங்கள் குறித்து பரப்புரையாற்றி திமுக வேட்பாளர் தனுஷ்குமாருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். காங்கிரஸில் இணைவதற்கு சத்ருகன் சின்ஹா எடுத்த முடிவு மிகவும் தாமதமானது என நடிகை சோனாக்ஷி சின்ஹா தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட பாஜகவில் இடம் கிடைக்காததால் பாட்னா சாஹிப் எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சத்ருகன் சின்ஹா டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விரைவில் காங்கிரஸில் இணையப் போவதாக தெரிவித்தார். சத்ருகனின் மகளும் பாலிவுட் நடிகையுமான சோனாக்ஷி சின்ஹாவிடம் அவர் தந்தை காங்கிரஸில் சேரப்போவது குறித்து செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு பதிலளித்த அவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் காலத்திலேயே சத்ருகன் கட்சியில் இருந்ததாகவும் வாஜ்பாய் அத்வானி காலத்திலும் அவருக்கு கட்சியினரிடம் நல்ல மதிப்பு இருந்ததாகவும் தெரிவித்தார். நரேந்திர மோடி, அமித்ஷா ஆகியோரின் கைக்குள் கட்சி வந்ததும் தனது தந்தை புறக்கணிக்கப்பட்டதாகவும் அவமானப்படுத்தப்பட்டதாகவும் சோனாக்ஷி குறிப்பிட்டார். இதனால் வெறுப்புற்ற சத்ருகன் காங்கிரஸில் சேர முடிவுக்கு வந்துள்ளதாகவும் இந்த முடிவு மிகவும் தாமதமாக எடுக்கப்பட்ட முடிவு என்றும் சோனாக்ஷி சின்ஹா தெரிவித்தார். நாடு வளர்ச்சியடைய மக்கள் நல்ல கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமலஹாசன் தெரிவித்தார். சென்னை பல்லாவரத்தில் தேர்தல் பரப்புரையில் பேசிய அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்ய அனுமதி வாங்குவது கடினமான பணியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். மாளிகையில் வாழ்பவரும் சரி, ஏழைகளாக இருப்பவர்களும் சரி, நம்பி வந்து ஓட்டு போடுங்கள்.
உங்களுக்கு நல்ல கட்சி என்று தோன்றும் கட்சிக்கு போடுங்கள். நல்ல கட்சி என்று தேடினால் கண்டிப்பாக எம்என்எம் உங்கள் கண்ணில் தென்படும். நான் சொன்ன மாதிரி ஓட்டு போடாம இருக்கிறவங்கள ஓட்டு போட வச்சாலே போதும். வெற்றி நமதே, நாளை நமதே. நன்றி, வணக்கம். வெற்றிவேல் ஒரு மனநோயாளி என அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன் கூறியுள்ளார். சென்னை பெரம்பூர் சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் RS ராஜேஷை ஆதரித்து வியாசார்பாடியில் தனது முதற்கட்ட பிரச்சாரத்தை தொடங்கிய அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன் அப்பகுதியில் இருந்த தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த பின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மதுசூதனன் வெற்றிவேல் ஒரு மனநோயாளி எனவும் எந்த சின்னம் கொடுத்தாலும் தினகரனால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என கூறினார். ஜெயலலிதா வீடியோ வெளியிட்டார் இல்லையா, அத மாதிரி வீடியோ இருக்கான், வெளியிட போறேன்னு சொல்லியிருக்காரு. அது பத்தி ஏதாவது நீ மக்களை இது வரலாம் 5 வருஷம் 2-3 வருஷமா எட்டி கூட பார்க்கலையே, இந்த மக்களுடைய குறைகளை கேட்கலையே. இவர் வெற்றி பெற்றால் வாக்கு வாங்கி கொண்டு போய் விடுவார். 10 ரூபாய் நோட்டோ வேற ஏதாவது ஒன்று காட்டி ஓட்டு வாங்குவார். ஆனால் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டார். காரணம் அது காங்கிரஸ் கலாச்சாரத்திலிருந்து வந்த உறவு. தினகரனா ஸ்டாலினா தான் இங்க போட்டி நடந்துட்டு இருக்கு, அதிமுக எங்களுக்கு போட்டி இல்லை அப்படின்னு வெற்றிவேல் வந்து சொல்லியிருக்காரு சார். வீட்டுல ஒரு மனநோயாளி. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சியினரின் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. வருகிற மக்களவைத் தேர்தலில் தென்சென்னை தொகுதி மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ரங்கராஜன் போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் பெரும்பாக்கத்தில் தனது சூறாவளி பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீபெரும்புதூர் வேட்பாளர் ஸ்ரீதருக்கு ஆதரவாக பல்லாவரத்தில் பிரச்சாரத்தை துவங்க உள்ள கமலஹாசன் தாம்பரம், படப்பை, உரகடம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார். இதனிடையே திமுக தென்சென்னை தொகுதி வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் அடையாறு பகுதியில் தனது வாக்கு வேட்டையை தொடங்கியுள்ளார். அப்போது நடிகரும் பாடல் ஆசிரியருமான மாணிக்க விநாயகம் வீட்டிற்கு மரியாதை நிமித்தமாக சென்று வாக்கு சேகரித்த தமிழச்சி தங்கபாண்டியன் அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் கேதம் நடந்திருந்ததைக் கண்டு அந்த குடும்பத்தாரிடம் துக்கம் விசாரித்தார். திராவிட முன்னேற்றக் கழகம் இது மாதிரி பல சோதனைகளை, கடுமையான சவால்களை எல்லாம் தாண்டி வந்த இயக்கம். இப்பொழுது எங்க முன்னால் இருக்கிறது எங்க கழக தலைவர் தளபதி எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தி இருக்கின்ற விஷயம், மக்களை சென்று பாருங்கள், கொள்கைகளை சொல்லுங்கள், நல்லது கெட்டது எது என்பதை அவர்களை தீர்மானிக்க சொல்லுங்கள். Just concentrate in our canvassing. That's it. கடலூர் நாடாளுமன்ற தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் காசி தங்கவேல் விருதாச்சலத்தில் தனது முதல் கட்ட பிரச்சாரத்தை துவங்கினார். முன்னதாக விருதாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த காசி தங்கவேல் விருதாச்சலம் தொகுதிக்குட்பட்ட ராஜேந்திரப்பட்டினம், வேட்டக்குடி, கருவேப்பிலங்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதேபோன்று ஸ்ரீரங்கத்தில் திருச்சி நாடாளுமன்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் சாருபாலா தொண்டைமான் கட்சி நிர்வாகிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மக்கள் அனைவரும் பரிசு பெட்டி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இந்தியாவுக்கே வில்லனாக பிரதமர் மோடி விளங்குவதாகவும் அவருக்கு ஜால்ராக்களாக எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் இருப்பதாக நடிகர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். தருமபுரி மக்களவை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் அந்த கூட்டணியில் காமெடியன்களாக அன்புமணியும் டாக்டர் ராமதாசும் வலம் வருவதாக தெரிவித்தார். இந்த மோடி அவர்கள் 5 வருஷமா என்ன பண்ணாரு? இது பேர் மோடி ஆட்சின்னு சொன்னாரு. இல்ல, இது ஒரு மோசமான ஆட்சி. அவருக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்றேன்னு சொன்னாரா? எவ்வளவு போட்டாரு? 1 ரூபா கூட போடலையா? ஒன்னே ஒண்ணுதான் போட்டாரு. எல்லா தலைவரும் நாமத்தை போட்டாரு. அது மட்டும் இல்ல, எல்லாரும் தூங்கிட்டு இருந்தோம். இந்திய நாடே தூங்கிட்டு இருந்தது. திடீர்னு எந்திரிச்சிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்னாரு. என்ன பயன் அதனால? ஒரே நைட்ல என்னாச்சு? புதிய இந்தியா பிறக்கும் போது பிறந்துச்சா? கருப்பு பணத்தை ஒழிச்சிருந்தார், ஒழிச்சாரா? தீவிரவாதத்தை ஒழிச்சிருந்தார், ஒழிச்சாரா?
திருப்பெரும்புத்தூர் மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் பம்மல், அனகாபுத்தூர் ஆகிய ஊர்களில் பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரித்தார். திருப்பெரும்புத்தூர் மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் வைத்தியலிங்கம் அனகாபுத்தூர் காளியம்மன் கோவிலில் வழிபாடு செய்து பிரச்சாரத்தை தொடங்கினார். வழியில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன்பின் பம்மல் இரட்டை பிள்ளையார் கோவிலில் வழிபட்டு அப்பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பகுதி மக்கள் வெடிகளை கொளுத்தியும் மலர்தூவியும் ஆரத்தி எடுத்தும் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது பாமக மாநில துணை பொதுச் செயலாளர் வெங்கடேசன், மாவட்ட செயலாளர் விநாயகம், அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனசிங் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் சென்றனர். சேலம் பூலாவரி அருகே ஆத்துக்காட்டில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் பூலாவரி அருகே ஆத்துக்காட்டை சேர்ந்த ராஜ்குமார் தனியார் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். இவருக்கு சாந்தி என்கிற மனைவியும் ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இந்நிலையில் நேற்றிரவு மகன் தீனாவை பாட்டி வீட்டுக்கு சென்று விடுமாறு கூறி ராஜ்குமார் அனுப்பி வைத்துள்ளார். இன்று காலை தீனா வீட்டுக்கு வந்து பார்த்தபோது தந்தை, தாய், சகோதரி ஆகிய மூவரும் தூக்கில் தொங்குவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து அக்கம் பக்கத்தினரிடம் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் கொண்டலாம்பட்டி காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்தனர். காவல்துறையினர் விரைந்து வந்து மூவரின் உடல்களை சேலம் அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மாநகர காவல் துணை ஆணையர் தங்கதுரை நேரில் பார்வையிட்டு தற்கொலைக்கான காரணம் குறித்து உறவினர்களிடம் விசாரித்தார். ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் தற்கொலை செய்து கொண்டது பூலாவரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.